பருவங்கள் மாற உண்மையான காரணங்கள். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம பருவங்கள் மாறுவதற்கு உண்மையான காரணங்களை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஒளி மூலத்தை, அதாவது இப்போ பார்க்குற மாதிரி ஒரு டார்ச் விளக்கை எடுத்து ஒரு காகிதத்தில் கிடைமட்டமாக இப்படி ஒளியை செலுத்துங்க. இப்போ ஒரு ஒளிவட்டத்தை காண்போம். இப்போ காகிதத்தை இப்படி சாய்வா வச்சு ஒளியை செலுத்தி பார்த்தா ஒரு நீள்வட்டத்தை பார்க்க முடியும். இது ஒரு உருளையை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வெட்டியதை போல இருக்கும். இந்த நீள்வட்டத்தோட பரப்பளவு முன்னாடி பார்த்த வட்டத்தோட பரப்பளவை விட பெரியது. ஒரே அளவான ஒளி சமதள பரப்பில் விழக்கூடிய ஒளியின் செறிவு அதைவிட பெரிய பரப்பில் விழுவதால் ஒளியின் தீவிரம் குறையுது. சூரிய கதிர்கள் நேரடியாக பூமியின் மேலே படும்போது கடகரேகையின் வெப்பமண்டலத்திலும் இதே நிலைமை தான் இருக்கும். இந்த நேரத்தில் மகர ரேகையில் 23.5 அல்லது 47 டிகிரியில் பாதி கோணத்தில் ஒளிப்படும். 47 டிகிரியில் மகர ரேகையில் உள்ள ஒரு நீள்வட்டத்தோட பரப்பளவு கடகரேகையில் வெப்பமண்டலத்தில் உள்ள வட்டத்தின் பரப்பளவை விட 1.5 மடங்கு அதிகமாக இருக்கும். இப்படி தெற்கு அரைக்கோளத்தில் மகர ரேகையில் பெறப்பட்ட சூரிய வெப்ப ஆற்றல் கடகரேகையில் பெறப்பட்ட ஆற்றலை விட 1.5 மடங்கு குறைவாக உள்ளது. இந்த ஒரு யூனிட் பகுதியில் பெறப்பட்ட ஆற்றலின் இந்த வேறுபாடு அதிக மற்றும் குறைந்த வெப்பநிலைக்கு வழிவகுக்குது. அதாவது வெப்பநிலை மாற்றங்களை ஏற்படுத்துது. எனவே இந்த மாற்றம்தான் பருவங்களையும் ஏற்படுத்துது. இப்போ ஒரு ஆண்டில் ஏற்படும் பகல் மற்றும் இரவுகளின் நீளம் மாறுபாட்டை பற்றி பார்க்கலாம். இதற்கும் பூமியின் சாய்வு தான் காரணம். எனவே பூமியின் அச்சு சூரியனை நோக்கி செல்லும் போது கோடைக்கால கதிர் திருப்பம்னு சொல்லக்கூடிய கடக சங்கராந்தியில் வடக்கு அரைக்கோளத்தில் நீளமான பகல் இருக்கும். அதோட இந்த பகுதியில் அதிக நேரம் வெப்பமும் இருக்கும். இதனால் வெப்பம் அதிகரிக்குது. எனவே இதை கோடைக்காலம்னு சொல்கிறோம். தெற்கு அரைக்கோளத்தில் குறைஞ்ச பகல், நீண்ட இரவுகள், அதனால் வெப்பநிலையும் குறையும். எனவே இங்கு குளிர்காலமாக இருக்கும். இப்போ நாம் இதே போல் அப்படியே குளிர்கால கதிர் திருப்பம்னு சொல்லக்கூடிய மகர சங்கராந்தியில் பூமியோட அமைப்பை பார்த்தோம்னா மேலே சொன்னதுக்கு அப்படியே நேர்மாறாக நடக்கும். சூரியனோட கதிர்கள் நேரடியாக மகர ரேகை மேலே இருக்கும். எனவே வடக்கு அரைக்கோளத்தில் பெறப்பட்ட ஆற்றல் குறைவாக இருக்கும். கூடுதலாக வடக்கு அரைக்கோளத்தில் நாளின் நீளம் குறைவாக இருப்பதால் ஒட்டுமொத்தமாக வெப்பநிலை குறைகிறது. எனவே வடக்கு அரைக்கோளத்தில் குளிர்காலமாக இருக்கும். இப்போது பக்கவாட்டில் இருந்து சம இரவு புள்ளி என்று சொல்லக்கூடிய நிலையை பார்ப்போம். இந்த பார்வையில் இருந்து பூமி சுழற்சியின் அச்சு செங்குத்தாக இருக்கும். இந்த நிலையில் சூரிய கதிர்கள் நேரடியாக பூமத்திய ரேகைக்கு மேலே இருக்கும். எனவே 18 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு போன்ற அதே அட்சரேகைகளில் பெறப்படும் வெப்பம் சமமாக தான் இருக்கும். அதோட அனைத்து அட்சரேகைகளுக்கும் பகல் மற்றும் இரவுகளின் நீளம் சமமாக இருக்கும். சரியாக சொன்னால் பூமியில் உள்ள அனைவருக்கும் 12 மணி நேர பகல் மற்றும் இரவுகளாக இருக்கும். பூமியின் இந்த நிலை ஆண்டுக்கு 2 முறை சம இரவு புள்ளியில் நடக்கும். இந்த நிலை ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் இடையிலான இடைநிலை கட்டத்தின் நடுவில் இருக்கும். பூமி சூரியனை சுற்றி வருவதால் நமக்கு என்னெல்லாம் விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தோம். 1. வெவ்வேறு அட்சரேகைகளில் வெவ்வேறு கோணங்களில் விழும் சூரிய ஒளி அந்த இடத்தில் பெறப்பட்ட வெவ்வேறு வெப்ப ஆற்றலை ஏற்படுத்துகிறது. 2. பகல் மற்றும் நேர அளவு மாற்றம் அல்லது ஒரு இடத்தில் வெளிச்சம் பெறும் நேரத்தின் அளவு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதுவரை பருவ மாற்றங்களுக்கு பின்னால் உள்ள காரணத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். பாய் குட்டீஸ். சூரிய ஒளி வெவ்வேறு அட்சரேகைகளில் பல்வேறு கோணங்களில் விழுகிறது. அந்த இடங்களில் பெறும் வெப்ப ஆற்றலின் அளவு வேறுபடுவதால் தான் பருவகாலங்கள் உருவாகின்றன.